என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஈக்விட்டி மட்டுமே இருந்தால் இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க் வந்தால் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால் ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஒரு 50-60% தான் ஈக்விட்டி இருக்கணும். ப்ளஸ் மீதி வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் ப்ராடக்ட், அதாவது டெட் மியூச்சுவல் ஃபண்டோ, இபிஎஃப்ஓ, பிபிஎஃப்ஓ அந்த மாதிரி இருந்தால் ஒரு மாதிரி ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணலாம் ரிட்டர்ன்ஸை. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸில் பணம் தேவைன்னா ஈக்விட்டியில் இருக்காதீங்க. பணமே ஈக்விட்டியில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு சிச்சுவேஷன்னால நான் சொல்ல, எந்த ஈவன் புல்ரனில் கூட அடுத்த 3 வருஷத்துக்கு அடுத்த 4 வருஷத்துக்கு உங்களுக்கு பணம் வேணும்னா ஈக்விட்டியில் போடக்கூடாது. அதாவது அது ரொம்ப கஷ்டம். அதாவது நிம்மதியான ஆப்ஷன், இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் நான் இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டேன்னா மார்க்கெட் எப்போ மேலே போகுதோ எனக்கு ரிட்டர்ன் வரும். மல்டி அசெட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருக்குது. மல்டி அசெட் மியூச்சுவல் ஃபண்டில் அவங்க 3மே இருக்கும். எகைன் அவர் 3 வருஷத்துக்கு தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாருன்னா பேங்க் ஆர்டி போட்டுருங்க, எஃப்டி போடுங்க, ஈக்விட்டி பக்கமே வராதிங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பர் சார். இப்போ நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு நம்மளுடைய இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கும் சார்? இப்போ இந்த வாருக்கு அப்புறம் பார்த்தோன்னா இப்போ தான் கொஞ்சம் பூஸ்டப் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு எப்படி இருக்கும்? க்ரோத் ஆகுமா இல்லை எதுவும் கரெக்ஷன் வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்கா? உண்மையாக சொல்லணும்னா மேடம், நான் இதெல்லாம் பார்க்குறதே இல்லை. எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் என்ன ஆகும், எப்படி மேலே போகுமா கீழே போகுமா அந்த அவுட்லுக்கே எனக்கு கிடையாது. என்னோட ஐடியா என்னென்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வெளியில் ஸ்டாக் மார்க்கெட் என்ன ஆனாலும் சரி, நம்மளுடைய பிளான் வந்து மாறக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு பிளான். ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். இங்கே சண்டை அங்கே சண்டை, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையெல்லாம் தவிர்த்து நம்மளுடைய பிளான் வந்து அதை ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி தான் என்னுடைய பிளான். அதனால் அந்த ஸ்டாக் மார்க்கெட் அவுட்லுக்கே எனக்கு கிடையாது. சார் இல்லை சார், இப்போது நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ குளோபல் அளவில் வாராக இருக்கட்டும், க்ரைசஸு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இன்ஃப்ளேஷன், இந்த யூஎஸோடைய எக்கனாமிக்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள், இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இன்வெஸ்டர்ஸ் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும் சார்? அதாவது அதான் சொல்கிறேனே, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து இதை பற்றி யோசிக்கக்கூடாது. அவங்க ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம்ஸ்லாம் யோசிக்கக்கூடாது. இந்த ஈராக் வார் வந்து 6 மாதம் முன்னாடி ஆரம்பித்தாங்க, இப்போ எவ்வளோ நாள் போகும்னு தெரியாது. இதை பற்றி யோசிக்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு ரீசன்னால் விலை ருப்பி வந்து மேலே போகும் கீழே போகும். அதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் இன்வெஸ்டர்ஸ் பார்க்கணுங்கிறத நான் சொல்ல வரேன். நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்குன்னா, ஓரளவு என்னால் என்னுடைய செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓரளவு நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேங்கிறதையும் நான் டிசைட் பண்ண முடியும். ஸோ நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோ அதில் வந்து ஈக்விட்டி மட்டுமே இருந்தால் இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க் வந்தால் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால் ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஒரு 50-60% தான் ஈக்விட்டி இருக்கணும். ப்ளஸ் மீதி வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் ப்ராடக்ட், அதாவது டெட் மியூச்சுவல் ஃபண்டோ, இபிஎஃப்ஓ, பிபிஎஃப்ஓ அந்த மாதிரி இருந்தால் ஒரு மாதிரி ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணலாம் ரிட்டர்ன்ஸை. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் என்ன ஆனாலும் என்னால் வந்து நிம்மதியாக இருக்க முடியும். அதுதான் என்னுடைய, நான் டெய்லி நிம்மதியாக தூங்குறேன்னா இல்லையாங்கிறது தான் நான் யோசிக்கிறேன். அதனால் எனக்கு அந்த அவுட்லுக்கே கிடையாது. நாளைக்கு என்ன ஆகும், எக்கானமி என்ன ஆகும், 3 வருஷம் என்ன ஆகும், 5 வருஷம், அந்த அவுட்லுக்கை பார்த்து நீங்கள் ஏன்னா யாராலையும் இப்படி தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாரும் ஏதோ கான்ஃபிடென்ட்டாக நிறைய பேர் சொல்கிறவங்க இருக்காங்க யூடியூப்பில் வந்து. பட் யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது. அதனால் நான் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஓகே சார். சார், அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் எஸ்ஐபியை எவ்வளோ என்கரேஜ் பண்ணீங்க? இப்போ எஸ்ஐபி அமௌண்ட்டை இப்போ இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாமா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமா? ஏன்னா இந்த 3 இயர்ஸ் வந்து எஸ்ஐபியில் எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனில் எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணலாமா சார்? எஸ்ஐபிங்கிறது எங்கே எஸ்ஐபி போடுறீங்கன்னு முக்கியம் இல்லை. எஸ்ஐபிங்கிறது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் எஸ்ஐபி இல்லை. மெயினாக என்னென்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸில் பணம் தேவைன்னா ஈக்விட்டியில் இருக்காதீங்க. ஈக்விட்டியிலே எஸ்ஐபியோ எதுவுமே, உங்கள் பணமே ஈக்விட்டியில் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கூட நான் சொல்லுவேன் ஈக்விட்டி. நான் சொல்கிறது வந்து இன்னைக்கு சிச்சுவேஷன்னால நான் சொல்ல, எந்த ஈவன் புல்ரனில் கூட அடுத்த 3 வருஷத்துக்கு அடுத்த 4 வருஷத்துக்கு உங்களுக்கு பணம் வேணும்னா ஈக்விட்டியில் போடக்கூடாது. ஒன்லி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு, இல்லை உங்கள் குழந்தை சின்னவனாக இருக்கும்போது அவங்க படிப்புக்கு, அந்த மாதிரியான லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதனால் அந்த மாதிரி லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு எஸ்ஐபியை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அதில் ப்ராப்ளமே இல்லை. 3 இயர்ஸ் 4 இயர்ஸில் உங்களுக்கு பணம் தேவைன்னா ஈக்விட்டிலேருந்து எடுத்துருங்க பணத்தை. சேஃபாக டெட் போடுங்க, டெட் மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, பேங்க் எஃப்டியில் போடுங்க, ஆர்டியில் போடுங்க. ஓகே சார். சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ண என்ன மாதிரியான ஃபார்முலாலாம் ஃபாலோ பண்ணலாம் சார்? இப்போ லைக் வந்து மாடரேட் ரிஸ்க் எடுக்கிற ஒரு இன்வெஸ்டர்ஸ்னால் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி, அவங்களுடைய ஐடியல் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கணும் சார்? மாடரேட் ரிஸ்க்னா லாங் டேர்முக்கு ரிஸ்க் சிலதெல்லாம் வந்து 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று, நீங்கள் உங்களுடைய இலக்குக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், அது ஒரு கொஸ்டின். உங்களால் எவ்வளோ ரிஸ்க்கை ஹேண்டில் பண்ண முடியும்,
இது இன்னொரு கொஸ்டின். ஸோ என்னால் வந்து ரொம்ப என்னால் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்னால் தாங்க முடியாது, எனக்கு வந்து ஓரளவு தான் என்னால் கிராஷ்லாம் ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்கிறவங்க, அதாவது மாடரேட் இன்வெஸ்டர் ரிஸ்க் ஆப்பிடைட் இருக்கிறவங்க, அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் 40% 50% தான் ஈக்விட்டி இருக்கணும். அதுக்கு மேலே ஈக்விட்டி இருந்தால் அவங்களால தாங்க முடியாது. மீதி வந்து 60% அவங்க வந்து பேங்க் எஃப்டி, ஆர்டி, இபிஎஃப், பிபிஎஃப், டெட் மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி பண்ணும். அப்படி இருந்தால் அவங்களால இந்த மாதிரி மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணலாம். சார் இப்போ ரிஸ்க் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு ஈக்விட்டியில் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னீங்க. ரிஸ்க்கு வந்து நான் வந்து எடுக்கிறேன், ஒரு அக்ரெசிவான இன்வெஸ்டர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு எந்த மாதிரியான செக்டார்ஸ்லாம் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஐயோ இல்லை, நீங்கள் அக்ரெசிவான இன்வெஸ்டர்ஸ் வந்து லாங் டேர்மில் தான் அக்ரெசிவாக இருக்கணும். நீங்கள் அடுத்த 3 வருஷத்துக்குலாம் யாராக இருந்தாலும், நான் ட்ரேடிங் பண்ணுவேன், அதை ஃபியூச்சர்ஸை நான் யாராக இருந்தாலும் நெக்ஸ்ட் 3 வருஷத்துக்கு பணம் வேணும்னா தயவு செய்து ஈக்விட்டியில் போடாதீங்க. நீ எந்த மாதிரி இன்வெஸ்ட் மைண்ட் செட்டாக இருந்தாலும் சரி, ஏன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் எனக்கு இன்னும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு 15 வருஷம் இருக்குது, 20 வருஷம் இருக்குது, 30 வருஷம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க, அவங்க எனக்கு வந்து நான் நிறைய ரிஸ்க் எடுக்கலான்னு ஆசைப்படுறவங்க மேபி அவங்க ஒரு மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் இருக்கும், மிட் கேப் இருக்கும், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ ஒரே ஒரு மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம், இல்லை ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும் போடலாம். அந்த மாதிரி லார்ஜ் மிட் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டில் போடலாம். அந்த மாதிரி போட்டிங்கன்னா அவங்களால வந்து ஈக்விட்டி, அது நான் சொல்கிறது வந்து ஈக்விட்டியில் அவங்க வந்து அபவுட் 70% ஈக்விட்டி வச்சுக்கலாம். நான் சொல்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் 70% போடலாம், மீதி 30% அவங்களுக்கு ஃபிக்ஸ்ட் இன்கம் தேவை. ஓகே சார். சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு நீங்கள் சொன்னீங்க. ஸோ இப்போ இருக்க இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேரக்ட் ஸ்டாக்ஸை விட்டுட்டு இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு தான் ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஸோ அது என்ன மாதிரியான ரீசன்னால ஷிஃப்ட் ஆகுறாங்க? உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெட்டர் ஆப்ஷனா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு? அதாவது நிம்மதியான ஆப்ஷன், பெட்டர் ஆப்ஷனாக இல்லையான்னு சொல்கிறத விட நிம்மதியான ஆப்ஷன். இப்போ நான் ஸ்டாக்னா நானே வந்து ரிசர்ச் பண்ணோம், எந்த ஸ்டாக்கில் போடலாம், எதை வாங்கலாம், விற்கலான்னு ஒரி பண்ணோம். ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்னாலும் இன்றைக்கி நல்லாயிருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ், நாளைக்கு நல்லா இருக்காது, ஃபண்ட் மேனேஜர் விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் நான் இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டேன்னா மார்க்கெட் எப்போ மேலே போகுதோ எனக்கு ரிட்டர்ன் வரும். அந்த நிம்மதிக்காக இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுறது பெட்டர். ஓகே சார். சார் அதே மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் எஸ்ஐபி மட்டும் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா? இப்போ வந்து டெய்லி ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஃப்ரீக்வன்சி பை அண்ட் சேல், இந்த மாதிரி பண்ணுறவங்கள விட சிம்பிளாக இண்டெக்ஸ் ஃபண்டில் எஸ்ஐபி பண்ணுறவங்களுக்கு லாங் டேர்மில் ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் இருக்குமா சார் அந்த ஒரு ஆப்ஷன்? டெஃபினட்டாக இருக்கும். அவங்க எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ் வரும். அதாவது ப்ரொவைடட் அவங்க ரீசனபிளாக எதிர்பார்த்தாங்கன்னா 12% ரிட்டர்ன் 10-12% எதிர்பார்த்தாங்கன்னா டெஃபினட்டாக அது இண்டெக்ஸ் ஃபண்ட்லேருந்து வர வாய்ப்பு உண்டு. இண்டெக்ஸ் ஃபண்டில் எஸ்ஐபி மூலமா போதும், தாராளமாக போடலாம். ஓகே சார். சார் லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோக்கு ஈக்விட்டி மட்டும் போதுமா, இல்லை கோல்டு, டெட்டு, கேஷ் எல்லாமே வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? அலோகேஷன் எப்படி டிசைட் பண்ணணும் சார்? நான் இப்போ உங்களுக்கு சொன்னது எல்லாமே அலோகேஷன் எப்படின்னா ஒரு 50 to 70% ஈக்விட்டி, மீதியெல்லாம் ஃபிக்ஸ்ட் இன்கம், அதாவது டெட் பற்றி சொன்னேன். அப்படி எனக்கு கோல்டு வேணும்னு ஆசைப்படுறவங்க மேபி 10% 20% கோல்டு சேர்க்கணும். என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் சேர்க்க உங்களுடைய அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் காம்ப்ளிகேட்டட் ஆயிரும். ஸோ இப்போ நான் ரெண்டே வச்சுருக்கேன், ஒன்று டெட் ப்ராடக்ட்டு, ஒன்று ஃபிக்ஸ்ட் ஈக்விட்டி ப்ராடக்ட்னா இதோட அசட் அலோகேஷன் ஷிஃப்ட் ஆச்சுன்னா நான் ரீபேலன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸி. அதாவது ஒன்றை விற்று இன்னொன்றில் போடுறதே எனக்கு பண்ண முடியும். இப்போ 3னா அது இன்னும் கொஞ்சம் எனக்கு வேலை ஜாஸ்தி. அதுக்காக அப்படி நான் இந்த வேலையை நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்க மல்டி அசட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருக்குது. மல்டி அசட் மியூச்சுவல் ஃபண்டில் அவங்க 3மே இருக்கும். ஒரே ஃபண்டில் ஈக்விட்டியும் இருக்கும், கோல்டு சில்வர் இருக்கும், ப்ளஸ் பாண்ட்ஸும் இருக்கும், டெட்டும் இருக்கும். ஸோ இந்த 3மே இருக்கிற ஒரே ஒரு மல்டி அசட் மியூச்சுவல் ஃபண்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே சார். சார் இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் சரி, இந்த மாதிரி கிரைசஸ், வார், இந்த மாதிரி டைமிங்கில் மேக்ஸிமம் மார்க்கெட்டர்ஸ் வந்து பேனிக் ஆகுவாங்க, சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க எமோஷ்னல் டிசிஷன் எடுக்காமல் எப்படி சார் அவங்க பேலன்ஸ் பண்ணணும்? அதாவது அது ரொம்ப கஷ்டம். ஸோ வெளியே இருந்து சொல்கிறது ஈஸி அவங்களுக்கு. அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு என்னென்னா பணம் இன்றைக்கி தேவைப்படக்கூடாது. உடனே தேவைப்படுற பணம் ஈக்விட்டியில் இருக்கக்கூடாது. அதுவே பெரிய விஷயம். இப்போது நாளைக்கு கிராஷ் ஆகுதுன்னா நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்னா, எனக்கு அந்த பணம் நான் 2 வருஷத்தில் தேவையில்லைன்னு வச்சுக்கணும், நான் நிம்மதியாக இருப்பேன். நான் இப்போ எனக்கு தேவையில்லை, நாளைக்கு கிராஷ் ஆகுது மார்க்கெட்டு, பட் நான் பணம் எடுக்க போகிறது 10 வருஷம் கழிச்சு தான், 15 வருஷம் கழிச்சு தான். அப்போ நான் வெயிட் பண்ணுவேன், ரெக்கவர் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுவேன். ஸோ அதுதான் ஒரே ஒரு விஷயம். அதனால தான் இந்த 3 வருஷம் 5 வருஷமே தயவு செய்து ஷார்ட் டேர்முக்கு ஈக்விட்டி இன்வெஸ்ட்டே பண்ணாதீங்க. ஏன்னா உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண முடியாது, எவ்வளோ வரும்னு சொல்ல முடியாது. கிராஷ் ஆச்சுன்னா பேனிக் வந்துடும். ஆனாலும் லாங் டேர்ம் எனக்கு இப்போதைக்கு கிராஷ் ஆச்சுன்னா நீங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா, என் ரிட்டையர்மெண்ட்டுக்கு நிறைய நாள் இருக்குது.
எனக்கு இப்போ என்ன 35 வயசு தான், அது 40 வயசு தான் இருக்கு, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்க அந்த வெயிட் பண்ணக்கூடிய ஒரே மனநிலை இருந்தால் தான் நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும். சரி, இப்போ இன்னைக்கு ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றாரு 5 to 10,000 வரையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா, இப்போ அவரை பொறுத்தவரையும் நெக்ஸ்ட் 3 வருஷத்துக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன மாதிரியான ரோட் மேப்லாம் ஃபாலோ பண்ணணும் சார் அவர்? எகைன் அவர் 3 வருஷத்துக்கு தான் இன்வெஸ்ட் பண்ண போறாருன்னா பேங்க் ஆர்டி போட்டுருங்க, எஃப்டி போடுங்க, ஈக்விட்டி பக்கமே வராதிங்க. பட் நீங்கள் ஒரு யங்ஸ்டர்னு வச்சிங்களேன், இப்போது மேபி 25 இப்போ தான் அவர் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார். என்ன பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளோ உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அதுக்கு பாதி ஒரு ஈக்விட்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுங்க. பாதி வந்து உங்களுடைய கம்பெனியில் இபிஎஃப் இருக்குதுன்னா இபிஎஃப், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிபிஎஃப், இந்த மாதிரி பாதியாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணாலே போதும். சார், ஆல்ரெடி அந்த கம்பெனியில் இபிஎஃப் பிபிஎஃப்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அப்போது அந்த சேவ் பண்ணுற அமௌண்ட் என்ன மீதி அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனியில் வந்து கம்பெனி பிடிக்கிறாங்கல்ல, அது வந்து 10,000 ரூபான்னு வச்சிங்களேன் ஒரு மாதத்துக்கு, நீங்கள் 10,000 ரூபா தனியாக ஈக்விட்டியில் இண்டெக்ஸ் பண்ணலாம். பாதிக்கு பாதி 50. ஓகே. சரி, இப்போ நியூவாக மார்க்கெட்டுக்கு வர இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக பண்ணுற மிஸ்டேக்ஸ்னால் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க? அந்த மிஸ்டேக்ஸ் ஃபியூச்சர் வெல்த் கிரியேஷனுக்கு எப்படி அஃபெக்ட் பண்ணும் சார்? அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் சார்? மெயினாக வந்து என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்து மக்கள் வந்து கோவிடுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் மார்க்கெட்டில் வந்தாங்க, டிமேட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணாங்க, ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ ஈக்விட்டி மார்க்கெட் இந்த மாதிரி 2-3 இயர்ஸ்க்கு ரிட்டனே வராதோ, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா லாஸ்ட்டு 3 இயர்ஸில் ரிட்டர்ன் வரலன்னு, அதெல்லாம் ஃபஸ்ட்டு டைம் கற்றுக்குறாங்க ஈக்விட்டி மார்க்கெட் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணணுன்னு. ஸோ அதனால் அவங்க என்னென்னா அவங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. பழைய நல்ல ரிட்டர்ன்ஸை பார்த்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த பொறுமை இல்லை அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு புரிதல் இல்லை, ரெண்டாவது பொறுமை இல்லை. ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும், இந்த சில வருஷத்துக்கு ரிட்டர்னே வராது, திருப்பி 1 or 2 இயர்ஸ்க்கு கூரையை பிச்சுக்கிட்டு ரிட்டர்ன் வரும், அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி தான் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிற புரிதல் முதல்ல வேணும், அதுக்கப்புறம் பொறுமை வேணும். இந்த 2 இல்லாதனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ். ஓகே சார். சரி, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு அட்வைஸ்னா என்ன சார் அட்வைஸ் கொடுப்பீங்க? மெஷின் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும். நான் சொன்ன ஒரு முதல்ல அசட் அலோகேஷனை டிசைட் பண்ணிங்க. நான் எவ்வளோ ஈக்விட்டியில் போட போகிறேன், எவ்வளோ டெட்டில் போட போகிறேன்னு முடிவு பண்ணிங்க. கோல்டு வேணுன்னா கோல்டு சேர்த்துங்க. அதை முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெஷின் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க. எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல், உடனே எதிர்பார்க்காம மெஷின் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.